நான் பார்த்தீங்கன்னா காசாகிராட்டுடைய ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அம்பத்தூரில் வசிக்கிறேன். எக்ஸாக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னால் காசாகிராண்டுடைய ஐஎஃப்எம் என சொல்லப்படும் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் எவ்வளோ அதிகமாக மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் போடுறாங்கன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபுட்டுக்கு $4.96 வாங்குறாங்க. அது நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. அவங்க வாங்குறது பிரச்சனை இல்லை, அந்தளவுக்கு அவங்க சர்வீஸ் கொடுக்குறாங்களா பிரச்சனைட்டு சில இஷ்யூஸ் பற்றி பேசியிருந்தாங்க. சரியாக ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மாபெரும் தீர்வை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதற்கு காரணம் எங்களுடைய அசோசியேஷன், எங்களுடைய பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் இவங்க எல்லாம் கண்டினியூஸாக காசாகிராண்ட் கூட பேசி எஃப்எம்எஸ் என சொல்லப்படும் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் கூட பேசி இப்போது அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸில் ₹1 கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பழைய மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு $4.96, அதை ₹1 கிட்ட கம்மி பண்ணி இப்போ $4.04 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வாங்குகிறாங்க. ஸோ இப்படி ₹1 குறையறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா காசாகிராண்டுடைய மேனேஜ்மெண்ட் டீம் கருணையோடு எங்களுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்று ₹1 அவங்க டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கு பாடுபட்ட எங்கள் அசோசியேஷனுக்கும் பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட் எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேலையில் நம்ம வெளியிட்ட அந்த வீடியோவுடைய ஒரு இம்பேக்டும் அதில் இருக்குன்றத மறுக்க முடியாதுங்க. ஏன்னா இந்த வீடியோ வெளிவந்த பிறகு நிறைய வியூஸ் போயிருக்குங்க. நிறைய பேர் பார்த்து அந்த வீடியோவில் இருக்கிற பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ வெளிவந்த பிறகு காசாகிராண்ட் டீம்லேருந்து கொஞ்சம் பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க. என்ன பிரச்சனை, எதற்காக வீடியோ போட்டிருக்குங்க, காது கொடுத்து என்ன பிரச்சனைன்றதை அவங்க கேட்டாங்க. நானுமே பர்சனலாக அந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன, அவங்க சர்வீசஸில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படி டீட்டெயிலாக விலைக்கு சொன்னேன். அதெல்லாம் கேட்டுட்டு நிச்சயமாக அந்த சர்வீசஸில் இருக்கிற எல்லா ஒரு பிரச்சனைகளையும் தீர்த்துட்டு இன்னுமே இன்டென்சிஃபைடு செக்யூரிட்டி சிஸ்டம் போடுவோம். சர்வீஸில் இன்னும் நிறைய ஆட்கள் போட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக, அதாவது கம்யூனிட்டியில் எல்லா வீடுகளுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக சர்வீசஸ் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே அவங்கக்கிட்ட ஒன்று தான், நாங்கள் காசாகிராண்ட் அப்படின்ற அந்த பிராண்டுக்காகத்தான் இந்த வீடியோ வாங்கியிருக்கிறோம். நாட்டில் எவ்வளோ பில்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் உங்களை நம்பி, உங்கள் பிராண்ட் நேமை நம்பி வீடு வாங்கியிருக்கிறோம். அதற்கு தகுந்தவாறு உங்கள் பிராண்ட் நேமை காப்பாற்றிக்கிற மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஆஃப்டர் சேல் சர்வீஸும் கொடுக்கணும், அதாவது மெயின்டெனன்ஸ்க்கான சர்வீசஸ் ப்ராப்பராக கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்னோம். அதை அநேகமாக அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே ஃப்யூச்சரில் சரியாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனிவேங்க, பர்சனலி ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹1 கிட்டத்தட்ட ₹1500 எனக்கு குறையுதுங்க. ₹1500 நான் இதர வீட்டு செலவுகளுக்கு செலவு செய்யலாம். மருத்துவ செலவுன்றது நிறைய பேருக்கு அதை பயன்படும். இன்னுமே பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்டுற நேரத்தில் நிறைய பேரண்ட்ஸ்க்கும் எங்கள் கம்யூனிட்டியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது பணம் கட்டுறது பிரச்சனை இல்லைங்க, சர்வீசஸ் கொடுக்குறது தான் எங்கள் பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்களுமே. நாங்கள் ₹5 கூட கொடுக்குறீங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் கொடுக்குறாங்களான்றத கேள்வி. அதை நான் பர்சனலாக காசாகிராண்ட் டீம்கிட்ட பேசி அதை இப்போ புரிய வச்சுருக்குறோம். எந்த கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்ட் நேமை கட்டி காப்பாற்றிட்டு போகிறது அந்த கம்பெனியுடைய ஃப்ரண்ட் லைன் தாங்க. அது மிடில் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா லோவர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மிடில் மேனேஜ்மெண்ட்டும் லோவர் மேனேஜ்மெண்ட் கஸ்டமர்ஸ் கூட ப்ராப்பராக இன்ட்ராக்ட் பண்ணி கஸ்டமர்ஸோடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா கஸ்டமர்ஸும் திருப்தி ஆவாங்க, கம்பெனியும் முன்னேறுங்க. காசாகிராண்ட் தே ஆர் பிளானிங் ஃபார் ஐபிஓ வெரிஸும். நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்க அதே நேரத்தில் டு பி நம்பர் 1, ப்ளீஸ் பிஹேவ் லைக் நம்பர் 1. எப்படி நம்பர் 1 உலகத்தில் செல்ஃபோனுக்கு ஆப்பிள் இருக்கோ, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் நம்பர் 1 காசாகிராண்ட் நீங்கள் இருக்கணுன்றதை நாங்கள் விஷ் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் வாங்கின வீடு காசாகிராண்ட்ன்ற பிராண்டுக்காக. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிராண்டை நீங்கள் கட்டி காக்கணும், சர்வீசஸ் கட்டி காக்கணும். உங்களுடைய மிடில் மேனேஜ்மெண்ட், லோவர் மேனேஜ்மெண்ட்டை அந்தளவுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி மக்களுடைய குறையை, அதாவது வீடை வாங்கின ஓனர்ஸுடைய குறையை காது கொடுத்து கேட்டு அந்த குறைகளை தீர்த்து வச்சிங்கன்னா நாங்களும் மகிழ்ச்சி, நீங்களும் மகிழ்ச்சி சொல்லி இந்த வீடியோவை தொடர் முடிக்கிறேன். ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் த கிரேட் சப்போர்ட் யூ ஹவ் கிவன் இன் த பாஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.